சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும், கருணை பூக்கவும், தீமையை காய்க்கவும், பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும், பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவாம். நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றி, நன்றும் எத்துவிற்கு என்றும் என்பமே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு, குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி, புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ, தண்டமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும், திருக்கையிலாய பரம்பரை, மெய்கண்ட சந்தானம், திருவாவடுதுறை ஆதீனம், 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளையும் முதற்கண் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் வகுப்பு இணையதள வழியில் இனிதே நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகள் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். சைவ சித்தாந்த இயக்குனரையா அவர்களுக்கும், ஆதீன புலவரையா அவர்களுக்கும், சைவ சித்தாந்த பேராசிரியர்கள் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும், அடியனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும், சைவ அன்பர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நன்னூல் வகுப்பு 61, சொல்லதிகாரம், உரியியல், பகுதி 1. உரிச்சொல்லின் இலக்கணத்தை உணர்த்துவதால் இவ்வியல் உரியியல் எனப்பட்டது. இதிலே 21 நூற்பாக்கள் அமைந்துள்ளன. உரிச்சொல் என்பதற்குரிய பொருள் சற்று சிந்திக்கத்தக்கதாக உள்ளது. இது பெயர்ச்சொல் வினைச்சொல் போல தனித்து வராது. இடைச்சொல் போல பெயரையும் வினையையும் சார்ந்து வரும். அதே நேரத்தில் இடைச்சொல்லுக்கு என்று அகராதி பொருள் இல்லை, இலக்கண பொருள் உண்டு என்று கடந்த வகுப்பிலே சிந்தித்தோம். இதற்கு அகராதி பொருள் உண்டு. பெயரையும் வினையையும் சார்ந்து வரும், பெயரையும் வினையையும் போல இருக்கும், ஆனால் இது பெயரும் வினையும் இல்லை. பெயரும் வினையும் ஆகாது, பெயர் வினையிலிருந்து வேறும் ஆகாது இருக்கக்கூடிய சொல் உரிச்சொல். இது செய்யுளுக்கு உரிய காரணத்தினாலே உரிச்சொல் என்று சொல்லுவார்கள். இது பண்பை உணர்த்துவதனாலே உரிச்சொல் என்று சொல்லுவதும் உண்டு. பொதுவாக இது இசை, குறிப்பு, பண்பு ஆகியவற்றை உணர்த்துவதாக இடம்பெறுகிறது. செய்யுளிலே அமையக்கூடியதைத்தான் நாம் உரிச்சொல் என்று பெரும்பாலும் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் பண்புக்கு உரிய சொல் உரிச்சொல். அன்பு, அழகு என்பனவும் உரிச்சொற்கள் தான். என்றாலும் கூட அவை எல்லோருக்கும் தெரியும் ஆகையினாலே யாருக்கும் தெரியாத அல்லது செய்யுளிலே வழங்கி வரக்கூடிய, மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுவதாக இந்த உரியியலானது அமைகின்றது. புதிய சொற்களை அறிமுகப்படுத்துவதாக அமைகின்றது, அல்லது பழைய சொற்களை விளக்குவதற்காக அமைவதாக இது உள்ளது. அந்த அடிப்படையிலே இசை என்பது செவி சார்ந்தது, செவிப்புலன் சார்ந்தது. குறிப்பு என்பது மனம் சார்ந்தது. பண்பு என்பது ஐம்புலன்களும் சார்ந்தது, ஐம்பொறிகளும் சார்ந்தது. அந்த அடிப்படையில் சிந்தித்து பார்க்கிற பொழுது உருபசி என்று வந்தால் மிகுதியான பசி, அப்போ மிக்க பசி, அது பெயரடையாக இருக்கிறது. சால சிறந்தது என்று சொல்லுகிற பொழுது அங்கே சால என்கிற சொல் மிகவும் சிறந்தது என்கிற பொருளிலே வருகின்ற காரணத்தினால் அது வினையடையாக இருக்கிறது. ஆக பெயரடையாகவும் வினையடையாகவும் அது திகழக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். பொறை என்ற சொல்லுக்கு உயர்வு என்று தொல்காப்பியம் பொருள் தருகிறது. பொறையோர் என்றால் உயர்ந்தோர் என்று அர்த்தம். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது பொறை உயர்வு, பொறையோர் உயர்ந்தோர் என்று அது பெயர் சொல் தன்மையில் அமைந்திருக்க காண்கிறோம். கருப்பு என்ற சொல்லினுடைய பொருள் நிறத்தையும் குறிக்கும், பண்பையும் குறிக்கும் என்று சொல்வார்கள். கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருளே என்கிறார் தொல்காப்பியர். நிற்கருத்தவன்
நிற்கருத்தான் என்று சொன்னால் நின்னை கருத்தவன், நின்னை சினந்தவன், நின்பால் கோபம் கொண்டவன் என்பது அதனுடைய பொருள். அப்போ அங்கே வினைச்சொல்லாக கருத்தான் என்கிறது என்ற சொல்லானது வினைச்சொல்லாக இருக்கிறது. பொறையோர் என்கிற பொழுது பெயர் சொல்லாக இருக்கிறது. இப்படி அதனுடைய பொருளை உணர்கின்றோம். இசைப்பு இசையாகும் என்று சொல்லுகிற பொழுது அது இசையை உணர்த்துவதாக இருக்கிறது. சீர்த்தி மிகுபுகழ் என்று சொல்லுகிற பொழுது அது குறிப்பாக அமைகின்றது. பசப்பு நிறனாகும் என்று சொல்லுகிற பொழுது அது பசலை நிறத்தை குறிக்கிறது. அதாவது பொலிவு குன்றியது, நிற வேறுபாடு. அது பண்பு சார்ந்ததாக, கற்புலன் சார்ந்ததாக அமையக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்படி இசையும் குறிப்பும் பண்பும் சார்ந்ததாக அமைவதனாலே உரிச்சொல், இவற்றுக்கு உரிமையுடைய சொல் உரிச்சொல் என்று சொல்லுவது. இவற்றை எல்லாவற்றையும் மொத்தமாக சேர்த்து பண்பு சார்ந்தது உரிச்சொல் என்று சொல்லுவது, செய்யுளுக்கு உரிமையுடையது உரிச்சொல் என்று சொல்லுவது. இப்படி இலக்கணவாதிகளிடத்திலே சிறு சிறு கருத்து வேறுபாடு அமைகின்றது. இது ஒரு சொல் ஒரு பொருள் குறித்ததாகவோ, ஒரு சொல் பல பொருள் குறித்ததாகவோ, பல சொல் ஒரு பொருள் குறித்ததாகவோ அமையக்கூடிய நிலையை காண முடிகின்றது. தொல்காப்பியம் 100 நூற்பாக்களிலே 120 உரிச்சொற்களுக்கு விரிவாக பொருள் தரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த உரியியலின் அடிப்படையில் தான் பிற்காலத்தில் நிகண்டுகள் அமைந்தன. நிகண்டுகளுடைய விரிவாக்கம்தான் அகராதி. ஏதோ மேல்நாட்டிலிருந்து அகராதி வந்தது என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை. நம்மிடத்திலே நெடுங்கணக்கு முறைப்படி ஆத்திசூடி காலம் தொடங்கி நம்மிடத்திலே முறையான அகராதி முறை அமைந்திருக்கிறது. சொற்களை எப்படி அமைப்பது என்று நம்முடைய நிகண்டுகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. ஒரு சில புதிய வடிவங்கள் வேண்டுமானால் நாம் மேல்நாட்டிலிருந்து தெரிந்து கொண்டதாக இருக்க முடியுமே ஒழிய, பெரும்பாலும் அகராதிக்கான கூறுகள் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலேயே தொன்று தொட்டு அமைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அகராதியியல் என்று தனியே ஒரு துறையே அமைந்திருக்கிறது. அதிலே சிறந்த நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே இந்த உரிச்சொல்லானது எப்படியெல்லாம் வடிவம் பெற்றிருக்கிறது, எப்படியெல்லாம் பொருள் தருகிறது என்று விரிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இது பொது அறிமுகமாக வைத்துக் கொள்வோம். முதல் நூற்பாவுக்கு செல்வோம். உரிச்சொல்லின் பொது இலக்கணம். பல்வகை பண்பும் பகர்பெயராகி ஒரு குணம் பல குணம் தழுவி பெயர் வினை ஒருவா செய்யுட்கு உரியன உரிச்சொல். பல செய்திகளை தொகுத்து உரிச்சொல்லினுடைய இலக்கணமாக நமக்கு அளித்திருக்கிறார் பவணந்தி முனிவர். அவருடைய பார்வையில் செய்யுட்கு உரியன உரிச்சொல். உரிச்சொல் என்பது செய்யுளுக்கு உரிமையுடையது, செய்யுளிலே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவது. செய்யுட்கு உரியன உரிச்சொல். அடுத்தது பெயர் வினை ஒருவா. இது பெயர் வினைகளை விட்டு நீங்காததாக இருக்கும். அப்போ பெயரையும் வினையையும் தழுவி வரும், தனியே வராது. பெயரையும் வினையையும் தழுவி வரும். அதுக்கப்புறம் ஒரு குணம் பல குணம் தழுவி. இது ஒரு குணம் சார்ந்ததாகவோ பல குணம் சார்ந்ததாகவோ வரும். முன்பே பார்த்தோம், ஒரு சொல் ஒரு பொருள், ஒரு சொல் பல பொருள், பல சொல் ஒரு பொருள் என்கிற நிலையில் இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல்வகை பண்பும் பகர்பெயராகி. இங்கே செய்யுட்குரியன என்று சொன்னாலும் அதனுடைய பொருண்மை எப்படி இருக்கும் என்று சிந்திக்கிற பொழுது பல்வகை பண்பும் பகர்பெயராகி. அது என்ன பல்வகை பண்பு? குணமும் தொழிலும் மிக முக்கியமான பண்புகள். குணம் என்பது வேறு, தொழில் என்பது வேறு. ஒரு பொருளினுடைய இயல்பை சொல்லுவது, அதனுடைய சுபாவத்தை சொல்லுவது குணம், அதனுடைய செயல்பாட்டை சொல்லுவது தொழில். சான்றாக நிலம் என்று எடுத்துக்கொள்வோம். நாம் 36 தத்துவங்களை படிக்கிற பொழுது நிலம் பற்றி படிப்போம். நிலம் வலிது என்று சொன்னால் அது அதனுடைய குணத்தன்மை. நிலம் எல்லாவற்றையும் தாங்கும் என்று சொல்லுகிற பொழுது தரிக்கும்னு சொல்லுவார், தாங்குதல். அப்போ அதனால்தான் தரைன்னு அதுக்கு பேர் வந்தது. அது நிலம் வலிது என்று சொன்னால் அதனுடைய குணப்பண்பு
அது எல்லாவற்றையும் தாங்குகிறது என்று சொன்னால் அது தொழிற்பண்பு. இப்படி பல்வகை பண்பும் பகர் பெயராகி, அவற்றை எடுத்து சொல்லக்கூடிய பகர் பெயராகி, என்னுடைய வடிவம் பெயர் வடிவம் போல இருக்கிறது. பெரும்பாலும் குணமும் தொழிலும் ஆகிய பல வகைப்பட்ட பண்புகளையெல்லாம், பொருள்களின் பண்புகளையெல்லாம் தெரிவிக்கின்ற பெயராகி, பகர்கின்ற பெயராகி, வினைத்தொகை மாதிரி இருக்கு பாருங்க வடிவம். பகர்ந்த, பகர்கின்ற, பகரும். சரி, ஒரு குணம் பல குணம் தழுவி, அப்படி தெரிவிக்கிற பொழுது ஒரு குணத்தையும் பல குணங்களையும் தெரிவிப்பதாக அமைந்து, தழுவின தெரிவிப்பதாக அமைந்து, பெயர் வினை ஒருவா, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் விட்டு நீங்காமல், அப்ப பெயர் சொல் போலவும் வினை சொல் போலவும் அமைந்து, செய்யுட்கு உரியன, செய்யுளுக்கு உரிமை உடையதாக அமையக்கூடியது உரிச்சொல்லாகும். மண் கடினமாய் தரிக்கும் என்று சொல்லுகிற பொழுது நிலம் வலிது கடினமானது என்று சொல்லுவது குணப்பண்பு. தாங்குகிறது, தாங்கக்கூடியது என்று சொன்னால் தொழிற்பண்பு. இவை இரண்டும் பண்புக்குள் அடங்கி விடுகின்றன. அடுத்து, பெயர் வினைகளைப் போல இது தனித்து வழங்காமல் அவற்றை அடுத்து வரும், அவற்றின் குணங்களை உணர்த்தக்கூடிய சொல்லாக அது அமையும். அவனுடைய தன்மையை பாருங்க. உரு பொருள், மிக்க பொருள், நனி பேதை, மிகவும் பேதை, கடிமலர், மனம் மிக்க மலர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயரடையாக அமைந்திருக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம். உரு, நனி, கடி என்பன பெயரடையாக அமைகின்றன. இவையே வினையடையாக வருவதும் உண்டு. கடிமிளகு, காரமான மிளகு, இதெல்லாம் பெயரடைன்னு பார்க்கிறோம். சால பேசினார், மிகவும் பேசினார். நனி தென்றார், மிகவும் தென்றார். கடி விடுதும், விரைவாக விடுவோம். இங்கெல்லாம் வினைகளுக்கு முன்னாலே அமைந்து வினையடையாக இவை திகழக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். ஆக இவையே இந்த சால, நனி, கடி என்பன பெயரை சிறப்பிக்கிற பொழுது பெயர் உரிச்சொற்களாக அமைகின்றன. வினையை சிறப்பிக்கிற பொழுது வினை உரிச்சொற்களாக அமைகின்றன. ஒரு குணம் உணர்த்தும் பல உரிச்சொற்கள் என்று பார்க்கிற பொழுது மிகுதி என்கிற பொருளை தருவனவாக சால, உரு, தவ, நனி என்பன அமைகின்றன. அதே போல பல குணங்களை உணர்த்தக்கூடிய ஓர் உரிச்சொல் என்று பார்க்கிற பொழுது கடி என்பது காரம், வாசனை, விரைவு முதலான பல பொருட்களை தரக்கூடிய நிலையில் இந்த கடி என்கிற சொல் அமைகிறது என்பது நாம் முன்பே கண்டது. ஆக உரிச்சொல் என்றால் உரிய சொல் என்பதுதான் உரிச்சொல் என்று ஆனது. செய்யுளுக்கு உரியதாய் வரக்கூடியது உரிச்சொல், பண்புக்கு உரிமை பூண்டு வருவது உரிச்சொல். மாதவ சிவஞான யோகிகளை பொறுத்தவரையில் பண்புக்கு உரிமை பூண்டதாக வரக்கூடியது உரிச்சொல் என்று அவர் தம்முடைய உரை விளக்கத்திலே தெளிவுபடுத்துகின்றார். இசை, குறிப்பு ஆகியன பண்பிலே அடங்குகின்ற காரணத்தினாலே பண்புக்குரியது என்பது பொருத்தமாக அமைகிறது. பெயர் வினைகளுக்கு முன்னால் வரும் என்றோ பின்னால் வரும் என்றோ வரையறுத்து சொல்லாத காரணத்தினாலே ஏற்புழி வரும் என்று சொல்லுவார் முதல் உரையாசிரியராகிய மயிலைநாதன். ஆக உரிச்சொல்லின் பொது இலக்கணமாக நாம் இந்த இயல்புகளை இந்த நூற்பாவின் வழி தெளிவாக அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக பண்பின் இலக்கணம். பண்புன்னா என்ன? உயிர், உயிர் அல்லதாம் பொருட்குணம் பண்பே. உயிர், உயிர் உடையதும் உயிர் அல்லது, சில நூற்பாக்கள்ல இல்லதுன்னு சொல்றாங்க. அதில் பெரிய வேறுபாடு, அண்மையின்மைக்கு இடையிலே வேறுபாடு இருந்தாலும் கூட இங்கே பெரிய வேறுபாடாக அது அமைவதில்லை. உயிர், உயிர் அல்லது ரெண்டா பிரிச்சுக்கிறோம். உயிர் உள்ளதும் உயிர் அல்லாததும். அப்ப சித்தும் சடமும், சைவ சித்தாந்தப்படி சொன்னோம்னா சித்தும் சடமும் ஆகிய பொருள்களின் குணமே பண்பு எனப்படுகிறது. சித்து பொருளின் குணமும் பண்பு, சடப்பொருளின் குணமும் பண்பு. பண்பு என்பது எதை குறிக்கும்னா இந்த இரண்டு பொருள்களைத்தான் குறிக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் பாருங்க, எல்லாமே இந்த ரெண்டுல அடங்கிடும். ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று சொல்லுவார்கள். அவன், அவள், அது என்று சொல்லுவார்கள். அவன், அவள்
இவை சித்து பொருளாக இருக்கின்றன. அது என்பது சடப்பொருளாக அமைகிறது. அப்போ சடமும் சித்தும் ஆகிய 2 பொருள்கள் தான் உலகம் முழுக்க இருப்பதை நாம் இந்த 2 வகைகளில் அடக்கி விட முடியும். அவற்றுடைய இயல்பை சொல்லுவதுதான் பண்பு என்று இந்த நூற்பா நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். கடவுள் பொருளை இங்கே கூறவில்லை. ஏனென்றால் கடவுளுக்கு என்று குணமில்லை என்று அழகாக சொல்லுவார் சங்கர நமச்சிவாயர். இறைவனுக்கு குணமில்லை இல்லைங்களா? ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெல்லையணம் கொட்டாமோ என்பார் மாணிக்க வாசகர். வண்ணம்தான் செய்யதென்று வெளியே அன்று அநேகன் ஏகன் அணுவில் இறந்தாய் என்று அங்கு எண்ணம்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் என்று அவரே திருச்சதகத்திலும் குறிப்பிடுவார் மாணிக்க வாசகர். ஆகையினால இறைவனுடைய இயல்பு இன்னது என்று நமக்கு தெரியாது. அவனுக்கு எண்குணம் என்று சொல்வது கூட நம்மை ஆட்கொள்வதற்காக அவன் ஐந்தொழில் செய்கிற பொழுது இறங்கி வரக்கூடிய தன்மையை ஒட்டி மதிப்பிடப்படுவான். அதனால் அவன் ஒரு குணமிலி, சுருக்கமாக சொல்லப்போனான். அதனால் இறைவனை இதிலே சேர்க்கவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். இது உலகப் பொருளுக்கு சொல்லப்பட்டது. அவன் அண்டம் கடந்த பொருள். ஆகையினால அவனுக்கு அந்த இலக்கணத்தை நாம் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டிய சூழல் இல்லை. அடுத்ததாக உயிர் பொருள் வகை. உயிருள்ள பொருட்களை பல வகையில் வகைப்படுத்தலாம். பொதுவாக விதையிலிருந்து பிறப்பன, முட்டையிலிருந்து பிறப்பன, கருவிலிருந்து பிறப்பன, இப்படி வகைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டு. அழுக்கிலிருந்து பிறப்பன, இப்படி 4ஆக வகைப்படுத்துவது உண்டு. இது தோன்றும் முறை. உயிர் வர்க்கமாக 7 விதத்திலே சொல்லுவார்கள். தாவரம், ஊர்வன, நீர்வாழ்வன, பறவை, விலங்கு, மனிதன், தேவர் என்று 7 வகையில் சொல்வதும் உண்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் பொதுவாக சைவ சித்தாந்தத்திலே படிக்கிற பொழுது 36 தத்துவங்களில் அடிப்படை தத்துவங்களாக ஆன்ம தத்துவங்கள் 24 என்று சொல்லுவோம். அண்டத்தில் உள்ளது 10, பிண்டத்தில் உள்ளது 10, பிண்டத்திலே உள்ளே அமைந்திருக்கக்கூடியது ஒரு 4, இவை 24. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் 5, அவற்றிலிருந்து தோன்றக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் என்று சொல்லக்கூடிய 5, 5, 5ம் 10, அது அண்டத்தில் உள்ளது. நம்முடைய உடம்பிலே உள்ளே இருந்து வெளியே ஒற்றர்களைப் போல செய்திகளை தெரிந்து வந்து சொல்வன ஒரு 5 இருக்கின்றன. மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5ம் வெளியிலிருந்து தகவல்களை நமக்கு திரட்டி தருகின்றன தூதுவர்களைப் போல. இவை அறிந்து சொல்லுகின்ற காரணத்தினாலே இவற்றை அறிவு பொறிகள் என்று நாம் சொல்லுவோம். வடமொழியில் சொல்வதானால் ஞான இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி இது உள்ளே தகவல்களை வெளியிலிருந்து திரட்டி தரக்கூடியது. இன்புட்டுன்னு சொல்கிற மாதிரி இது வெளியிலிருந்து உள்ளே தருவது. அவுட்புட் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய செயல்பாடுகளை வெளியே ஒரு தூதுவர்கள் இவரை போல செயல்படக்கூடியவர்கள் ஒரு 5 பேர். யார் யாருன்னு பார்த்தா வாய், கை, கால், எருவாய், கருவாய், இந்த 5ம் நம்முடைய தூதுவர்களைப் போல உள்ளே இருந்து வெளியே தகவல்களை தரக்கூடியவர்கள், செயல்படக்கூடியவர்கள். ஆகையினால இவர்களை செயற்பொறிகள் என்று சொல்லுவார்கள். இவை செயல்பாட்டுக்கு உரியன. கர்மேந்திரியங்கள் என்று வடமொழியிலே சொல்லப்படும். கர்ம இந்திரியங்கள், கர்மம்னா செயல்பாடு. சரி, இப்போ இதுக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு கேட்டால், இந்த ஞானேந்திரியங்கள்னு நாம் சொல்லக்கூடியதைத்தான் இங்கே உயிர் பொருள் வகையாக பார்க்கிறோம். 5 ஞானேந்திரியம் சொல்கிறோம் இல்லைங்களா? அது எவை எவை? அவற்றின் அடிப்படையில் உயிர்கள் 5ஆக பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்று பவனந்தியார் தெரிவிக்கிறார். பார்க்கலாம். மெய், நா, மூக்கு, நாட்டம், செவிகளின் ஒன்று முதலா கீழ்கொண்டு மேல் உணர்தலின் ஓர் அறிவு ஆதியா உயிர் 5 ஆகும். உயிர் 5 ஆகும். ஓரறிவு முதல் 5 அறிவு உயிர் வரை உயிர் 5 வகைப்படும். எந்த அடிப்படையில்? மேலே சொல்ற பாருங்க. மெய், நா, மூக்கு, நாட்டம், செவிகளின். எண்ணும்மை சொல்லுகிற பொழுது
இறுதியில் கல் விகுதி சேர்ப்பது உண்டு. மெய், நா, மூக்கு, நாட்டம், செவிகள். இந்த செவின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுனால கல் விகுதி வந்தது, வேற ஒன்றும் இல்லை. ஒன்று முதலா கீழ்கொண்டு ஒரு பொறி செயல்படுவது, இரு பொறி செயல்படுவது, முப்பொறிகள் செயல்படுவது, நாற்பொறிகள் செயல்படுவது, ஐம்பொறிகள் செயல்படுவது என்று நாம் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக மேல் உணர்தல். பாருங்களேன், மெய் மட்டும் செயல்படக்கூடியன, இந்த வரிசை முறையை நம்ம மறக்கக்கூடாது. மெய் கீழே இருந்து அப்படி நினைவு வச்சுங்களேன், உடம்பு கழுத்து வரையில ஞாபகம் வச்சுக்கோங்க, மோவா கட்டை வரல ஞாபகம் வச்சுங்க, இங்கிருந்து முகவாய் கட்டை வரல, இது மெய். அதுக்கப்புறம் வாய், இது ஓரறிவு உயிர். அதுக்கு மேலே இது ஈரறிவு உயிர், வாயோடு சேர்ந்தது. மூக்கோடு சேர்ந்தால் 3, கண்ணோடு சேர்ந்தால் 4, காதோடு சேர்ந்தால் 5. இதை மறக்க வேண்டாம், அப்படியே ஒரு கோடு மாதிரி நினைவு வச்சுக்கலாம். நீங்கள் கழுத்து வரையில் 1, வாயோடு சேர்த்து 2, மூக்கோடு சேர்ந்து 3, கண்ணோடு சேர்த்து 4, காதோடு சேர்த்து 5. வரிசை முறை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். மெய், நா, மூக்கு, நாட்டம், நாட்டம்னா கண்ணு, செவி, இந்த 5ஐயும் நாம் மறக்கலாகாது. மெய்யும் நாக்கும் மூக்கும் நாட்டமும், அதாவது கண்ணும் செவியும் ஆகிய 5 பொறிகளாலும் ஒன்று முதலா கீழ்கொண்டு முதல் பொறி, அப்புறம் இரண்டாவது பொறி மெய்யால் மட்டும் உணரக்கூடியன ஓரறிவு உயிர்கள். மெய்யும் நாவுமாகிய இரண்டையும் கொண்டு உணரக்கூடியன ஈரறிவு உயிர்கள். அதனால தான் கீழ்கொண்டுன்னு சொன்னாங்க. மேல் உணர்தல்னா முதல்ல இருக்கிறது ஒன்று தான். ரெண்டாவது இருக்கிறது மேல் உணர்தல் என்று சொல்கிற போது நாக்கை குறிக்கிறது. அது கீழ்கொண்டுன்னா மெய்யையும் தனக்குள் அடக்கி கொண்டு. நாவுடைய உயிரானது மெய்யையும் உடையதாக இருக்கும். மூக்கை உடையது நாக்கையும் மெய்யையும் உடையதாக இருக்கும். தனக்கு கீழ் இருக்கக்கூடிய புலன்களும் செயல்படுவதாக அது அமையும். இந்த வரிசை முறையில் அது மறக்கக்கூடாது. நாட்டம் உடையது ஏற்கனவே 3ம் செயல்படுவதாக இருக்கும். செவியை உடையது ஏற்கனவே 4ம் செயல்பாடு உடையதாக இருக்கும் என்பதை மறக்கக்கூடாது. அதை தான் சொன்னார், ஒன்று முதலா கீழ்கொண்டு, கீழே இருக்கக்கூடிய பொறிபுலன்களையும் தன் கணக்கில் அடக்கி கொண்டு. பொறி புலன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. மெய்வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லுகிற பொழுது அவை பொறிகள். அவற்றுடைய செயல்பாடு, அவற்றுடைய சுவை என்று சொல்லுகிற பொழுது புலன் என்று சொல்லப்படுகிறது. கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்று, அறிதல் என்று சொல்லுகிற பொழுது அவையெல்லாம் புலன்கள் என்று சொல்லப்படுகின்றன. இவை ஆகு பெயராக பொறி என்றும் புலன் என்றும் மாற்றி மாற்றி சொல்லப்படுவது உண்டு. அதில் பெரிய பொருள் வேறுபாடு கொண்டு குழம்ப வேண்டியதில்லை. ஆக ஓரறிவு ஆதியா உயிர் 5 ஆகும். எப்படி அமைகிறதுன்னு நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். ஓரறிவு உயிர் புல், மரம் முதல உற்று அறியும் ஓரறிவு உயிர். இப்படி வச்சுக்கலாம். உற்று அறியும் ஓரறிவு உயிர். உற்றுன்னா தன்னுடைய மெய்யினாலே, ஸ்பரிசத்தினாலே, ஸ்பரிசத்தை அறிதல். மெய்யினாலே மேனியினாலே ஸ்பரிசத்தை, உறுதலை, ஊற்றினை, ஊற்றின்பத்தை அறியக்கூடிய உயிர் ஓரறிவு உயிர். அது எதுன்னு கேட்டால் அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. ஏனைய வாயும் இல்லை, மூக்கும் இல்லை, கண்ணும் இல்லை, செவியும் இல்லை. வெறும் மேனி மட்டும்தான் இருக்கிறது, உடம்பு மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கிற உயிர்கள் எதுன்னு கேட்டால் புல், மரம். மரத்துக்கு கண் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, அந்த கண் பார்க்காத கண். அதனால்தான் வினையனுடைய கண் மரக்கண்ணோ என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். கண்ணினையும் மரமாம் தீ வினையினேற்கே என்று சொல்லுவார். ஊசிக்கு காது இருக்குது, அது கேட்குமா? அந்த கணக்கு தான் இது. ஆக புல், மரம், முதலன்னா இவை முதலாயின. செடிகள், கொடிகள், புதர்கள், இப்படி மற்றவற்றையெல்லாம் நாம் கணக்கிட்டு கொள்ள வேண்டும். இப்போ தொட்டால் சினிங்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஒரு தாவர வகை தொட்டோம்னா போதும், சினிங்கிடும், அப்படியே சுருங்கிடும். தொட்டால் சினிங்கி. அந்த மாதிரி இவை மெய்யால் மட்டும் உணரக்கூடியன. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த இசையை கேட்கிற பொழுது பயிர் சிறப்பாக வளர்கிறது என்று சொல்லுகிறார்களே, அப்போ நெற்பயிரானது அது ஓரறிவு உயிர் தானே, அதுக்கு எங்கே காது இருக்கிறது? அது எப்படி இந்த இசையை கேட்டு மகிழ்ந்து செழித்து வளர்கிறது? அறிவியல் பூர்வமாக சரி என்று சொல்லுகிறார்களே என்று ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. உண்மைதான். ஆனால் அது காதால் கேட்டது என்று சொல்வதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிர்வு உண்டு. இசைக்கும் ஒரு அதிர்வு உண்டு. இந்த இசையினால் ஏற்படுகிற அதிர்வை உணர்கின்ற காரணத்தினாலே அந்த புல்லும் மரமும் செழித்திருக்கின்றன, அந்த தாவர வகை செழித்திருக்கிறது என்பதாக நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆக தொடு உணர்ச்சி உடையன. நமக்கே தெரியும் நம்முடைய மேனி, நாம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோம், ஏனைய பொறிப்புலன்கள் செயல்படாமல் உறக்கத்தில் இருந்தால் கூட திடீரென்று விழித்து மற்றவையெல்லாம் செயல்படாத நிலையில் கூட நம் முதுகிலே ஒரு பொருளை கொண்டு வந்து வைக்கிற பொழுது அது செங்கல்லா, கருங்கல்லா, வாழைத்தண்டா, பனிக்கட்டியா என்று நம்மால் அவற்றினுடைய இயல்பை உணர முடியும். அது குளிர்ச்சியானதா, சூடானதா, கடினமானதா, மென்மையானதா, சொரசொரப்பானதா, வழவழப்பானதா என்று நம்முடைய மேனியின் மூலமாக அந்த உணர்வையெல்லாம் உணரக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆக புல்லும் மரமும் முதலானவையெல்லாம் உற்று அறியும் ஓரறிவு உயிர். உற்று அறியக்கூடியன ஓரறிவு உயிர். அது மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அவற்றுக்கு ஒரே ஒரு பொறிதான் செயல்படும், மெய் மட்டும்தான் செயல்படும். ஏன இல்லை, இருந்து செயல்படவில்லை என்று சொல்வதற்கு இல்லை. அடுத்தது ஈரறிவு உயிர். முரள், நந்து, ஆதி, நா அறிவொடு ஈரறிவு உயிர். முரளும் நந்தும் முதலானவை நா அறிவோடு. நா அறிவுனா அப்ப முன் சொன்ன மெய்யோடு சேர்த்து, முன்ன என்ன சொன்னாரு, உற்றறிதல், உற்றறிதலோடு சேர்த்து நா அறிவோடு. உற்றறிதலும் நாவறிதலும் சேர்ந்து, உறுதலும் சுவையும் சேர்ந்து. அதான் கீழ்கொண்டுன்னு முதல் நூற்பாவளை சொன்னார் பாருங்க, அதை சேர்த்துக்கணும். உறுதலும் நாவும் ஆகிய இரண்டும் பொருந்தி அப்ப ஈரறிவு பெற்று இருக்கக்கூடியன ஈரறிவு உயிர். இவற்றுக்கு மூக்கு, கண்ணு, செவி கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை என்ன சொல்லுவாங்க, முரல் நந்து என்று சொன்னால், முரல் என்ற சொல்லுக்கு நம்ம நேரடியாக இப்போ இது இயற்சொல்லாக தெரியல, நமக்கு திரிசொல் போல தெரிகிறது. ரெண்டுத்துக்கும் நமக்கு அர்த்தம் புரியல. முரல் என்று சொன்னால் சிப்பி, நந்து என்று சொன்னால் சங்கு. இவையும் உயிருடையன தான். நாம் பயன்படுத்துறதெல்லாம் அந்த உயிர் பொருள் போன ஒருபாடு உள்ள இருக்கக்கூடிய உயிர் போன ஒருபாடு மேலே இருக்கக்கூடிய அந்த உடம்பை தான் நம்ம பயன்படுத்திருக்கோம். சங்கு என்று வைத்து ஓதுவது, பயன்படுத்துவது, இதெல்லாம் சிப்பி, இப்பி என்றெல்லாம் சொல்லுகிறோமே, உள்ளே இருக்கக்கூடிய உயிர். இப்போ நத்தையை பார்க்குறோம், நத்தை ஓடு பார்க்குறோம், அதுக்கு உள்ளே இருக்கிற உயிர் சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுக்குள்ளேயும் உயிர்கள் இருக்கின்றன. அவற்றின் உடம்பை மட்டும் பயன்படுத்தினாலும் நம்ம அதை பற்றி முழுமையாக உணர முடியவில்லை. இவற்றுக்கு ரெண்டு தன்மை மட்டும் உண்டு. நா சுவையறிதலும், உற்றறிதலும். தொட்டா போதும் உடனே சுருக்கிட்டு உள்ளே போயிடுது. ஆக முரல், நந்து, ஆதி, சிப்பியும் சங்கும் முதலானவை, அப்போ கிளிஞ்சல் முதலானவை, இவையெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். தொல்காப்பியர் என்ன சொல்லுவார், ஓரறிவு உயிரை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார், அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, புல்லும் மரணும் ஓரறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொல்லுவார் தொல்காப்பியர். பெரும்பாலும் அதை அடியொற்றித்தான் இவர் சுருக்கமாக நூற்பாவை வகுத்திருக்கிறார். முதல் நூல் அடிப்படைகளை வழிநூல் செய்திருக்கிறார். அப்போ பிற என்பதற்கு இளம்பூரணர் சொல்லுகிற பொழுது கொட்டி, தாமரை, கழுநீர் முதலான வகைகளை சொல்லுவார், நீர்வாழ் தாவரங்களை சொல்லுவார். நாம தான் பார்த்தோம், செடி கொடி இதெல்லாம் பார்த்தோம். புல்லு மரம் வரிசையில் கொட்டி, தாமரை, கொட்டியும் ஆம்பலும் போல ஒட்டி உருவார் உறவே உறவு என்று ஔவையார் சொன்னது நமக்கு நினைவுக்கு வரலாம். ஆகையினால கொட்டி, தாமரை, கழுநீர் முதலான இதில் அடங்கும் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஈரறிவு உயிருக்கு சொல்லுகிற பொழுது இரண்டறிவதுவே அதனோடு நாவே, முன்ன சொன்னதோடு சேர்த்து நாவையும் சேர்த்துக்கணும். உற்றறிவோடு சேர்த்து நாவை சேர்த்து கொள்ள வேண்டும். நந்தும் முரளும், இடமா வேற ஒன்று இருக்கிற முந்து முரல் நந்துன்றாரு, அவர் நந்தும் முரளும்னு சொல்லியிருக்கார். நந்தும் முரளும் ஈரறிவினவே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொல்லுகிற பொழுது அதற்கும் நத்தை, அலகு, நொல்லை, ஏரல் என்று ஈரறிவு உயிர்கள் என்ன பெற என்பதற்கு விளக்கம் தருகிறார்கள் உரையாசிரியர்கள். நத்தை நம்ம ஒன்று சொன்னோமே, நந்து தான் நத்தைன்னு ஆகியிருக்கலாம், சங்குன்றாங்க. அந்த நந்து நத்தைன்றதுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. அலகு இதுவும் இதில் ஒரு வகை. ஏரல், ஏரல் என்பது ஏரல் எழுத்து போல்வதோர் விழுக்காடு என்று பரிமேலழகர் பயன்படுத்துவார். படிக்காதவர்கள் அறிவுடையவர்களைப் போல சில நேரத்தில் பேசினாலும் ஒரு நத்தையானது தரையிலே நடந்து சென்றால் அது நடந்து சென்ற தடம் அகரம் போல ஆ போல தென்பட்டாலும் உடனே நத்தைக்கு ஆ என்கிற எழுத்து தெரியும் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அந்த மாதிரி படிக்காதவர்கள் ஓரிரண்டு புதிய செய்திகளை பதிவு செய்தாலும் அது மதிக்கப்படாது சான்றோர் அவையிலே என்பதாகிய ஒரு குறிப்பை சொல்லுவார்கள். ஏரல் எழுத்து பொல்வதோர் விழுக்காடு என்பார் பரிமேலழகர். அப்படி சிந்திக்கலாம். அடுத்தது மூவறிவு உயிர்.
சிதல் எறும்பு ஆதி மூக்கறிவின் மூவறிவு உயிர். சிதல் எறும்பு ஆதி மூவறிவின் மூக்கறிவு உயிர். மூக்கறிவின் மூவறிவு உயிர். பாருங்க, மூக்கறிவு முன்ன சொன்ன மெய்யோடு நாவோடு மூக்கு இதையும் சேர்க்கிற பொழுது அறிவின்னா அறிவியனோடு அப்படின்னு வச்சுக்கணும். ஒடு மறைஞ்சிருக்கிறதா வச்சாலும் சரி, அல்லது இன் என்பது ஒடு பொருளில் வந்ததுன்னு சொல்லுவாங்க உரையாசிரியர்கள். மூக்கறிவோடு சேர்த்து மூவறிவு உயிர். அவை எவை எவைன்னு கேட்டால் சிதல் எறும்பு ஆதி. சிதல் என்று சொன்னால் கரையான், செல்லுன்னு சொல்கிறோமே அது, எறும்பு சொல்கிறோமே அது, இவையெல்லாம் மூன்றறிவு உடையன. தொடுதல் உணர்ச்சி அதுக்கு உண்டு, நாவாலே உண்ணக்கூடியன. அதனால தான் எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடுத்து புத்தகங்களை இன்ன பிற பொருட்களை எல்லாம் அவை அரித்து விடுகின்றன. அடுத்து அவை வாசனை உணரக்கூடிய தன்மை உடையன. ஆனால் அவற்றுக்கு பார்வையும் இல்லை, செவியும் இல்லை. இந்த மூன்றறிவு கொண்டதாக இவை விளங்குகின்றன. மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே என்பார் தொல்காப்பியர். சிதலும் எறும்பும் மூவறிவெனவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொல்லுவார்கள். இந்த பிற என்பதற்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஈயல். ஈயல்னா ஈசல், மூதா, அட்டை இதெல்லாம் அதில் அடங்கும். அட்டைப்பூச்சின்ற பாருங்க, அது அதில் அடங்கும். ஈயல் மூதா என்பன ஈசல் முதலானவை அதில் அடங்கக்கூடியன. அடுத்தது நாலறிவு உயிர். தூய தமிழில் நான்கறிவு என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் 4000 திவ்ய பிரபந்தம் என்றுதான் சொல்லுகிறார்கள். 4000 என்பதுதான் வழக்காக இருக்கிறது, 4000 என்பது இல்லை. இதற்கான வேர்ச்சொல் 4 என்று கூட மொழியியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகினால 4 அடியார் தான், 4 அடியார் இல்லை. சரி, ஏதோ இது அதாவது பேச்சு வழக்காக இருக்கிறதே. 4 என்பது தானே இலக்கிய வழக்கு, 4 என்பது பேச்சு வழக்கு என்று எண்ண வேண்டியதில்லை. அதற்காக தும்பி வண்டு ஆதி கண்ணறிவின் நாலறிவு உயிர். கண்ணறிவோடு முன்ன சொன்ன மெய்யும் நாவும் மூக்கும் ஆகியவற்றோடு கண்ணறிவும் சேர்ந்து நாலறிவு உயிர். இந்த 4 பொறிகளாலும் வெளியிலிருந்து தகவல்களை உள்ளிழுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தன நாலறிவு உயிர்கள். அவை எவை எவை என்று கேட்டால் தும்பியும் வண்டும் முதலானவை. இப்போ தும்பிக்கு தொடு உணர்ச்சி உண்டு, வாயால் உண்ணும், மூக்கால் முகரும், கண்ணால் காணும். வண்டும் அந்த வகையைச் சேர்ந்தது. ஆகையினால இவற்றுக்கு இவை 4 அறிவு உயிர் என்பதாக அமைக்கப்படுகின்றன. ஈமிரு சுரும்பு என்று வண்டு வகைகளை எல்லாம் குறிப்பிடுவார்கள். அதெல்லாம் தேனி இந்த மாதிரியான வகைகள் அதிலே அடங்குகின்றன. சிறுபான்மை தும்பிக்கு செவியறிவும் உண்டு என்று சொல்லுவார்கள். தும்பியில் ஒரு வகைக்கு செவியறிவும் உண்டுன்னு உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது கொஞ்சம் நுணுக்கமான செய்தி. தொல்காப்பியர் 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணே என்று சொல்லுவார். நண்டும் தும்பியும் 4 அறிவினவே பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே. நண்டையும் அதில் சேர்த்து சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. நண்டு வண்டு இவை பாடபேதமாகவும் அமைகின்றன. அடுத்தது ஐயறிவு உயிர்கள். வானவர் மக்கள் நரகர் விலங்கு புல் ஆதி செவி அறிவோடு ஐயறிவுயிரே. செவி அறிவோடு ஐயறிவுயிர். முன்பு சொன்ன மெய்யும் நாவும் மூக்கும் கண்ணும் ஆகிய 4ஓடு சேர்த்து செவி அறிவு, இதுவும் சேர்ந்து 5 அறிவு இருக்கிறது. எது எதுன்னு பார்த்தா வானவர் தேவர்களுக்கும் 5 அறிவு, மக்கள் இவர்களுக்கும் 5 அறிவு, நரகர் மக்கள் பாவமும் புண்ணியமும் செய்து பூலோகத்திலே வாழ்பவர்கள், புண்ணியத்தின் காரணமாக வானலோகத்திலே வாழக்கூடியவர்கள் தேவர்கள், பாவத்தின் காரணமாக நரகலோகத்திலே வாழ்பவர்கள் நரகர்கள். ஆக மனித பிரிவின் 3 வகை தான் இவைன்னு சொல்லலாம். வானவர் மக்கள் நரகர் விலங்குகள் பறவைகள். இவங்களுக்கெல்லாம் என்ன உண்டு? பறவைக்கும் விலங்குக்கும் மனிதனுக்கும், மனிதர்களே குற்றம் மிகுந்த நரகருக்கும் புண்ணியம் மிகுந்த வானவர்க்கும் இவர்களுக்கெல்லாம் என்ன பண்புன்னு கேட்டால் 5 அறிவு உயிர் இவர்கள் எல்லாம். இவர்களுக்கு மெய்யால் தொடு உணர்ச்சி உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். நாவால் சுவை உணர்ச்சி மிக்கவர்களாக, மூக்கால்
வாசனை உணரக்கூடியவர்களாக, கண்ணால் காட்சியை காண்பவர்களாக, காதால் ஓசையை கேட்பவர்களாக இவர்கள் விளங்குகிறார்கள். ஆகையினால இவர்களை ஐயறிவு உயிர் என்று சொல்லுகிறார்கள். பாம்பு முதலானவை இதிலே அடங்கும். தவழ்வன என்று பார்க்கிற பொழுது பாம்பு இதெல்லாம் அஞ்சறிவு அதுக்கு இருக்கு. நீர் வாழ்வனவற்றுள் மீன் முதலானவற்றுக்கும் ஐயறிவு உண்டு என்று சொல்லுவார்கள். ஆக ஆதி என்று சொன்ன காரணத்தினாலே பாம்பு, மீன் முதலானவற்றையும் இதன் கண்ணை அடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இளம்பூரணர். மாவும் மாக்களும் ஐயறிவெனவே. தொல்காப்பியரை பொறுத்தவரையில் பறவையும் விலங்கையும் மட்டும்தான் அஞ்சறிவுன்னு சொல்றாரு. பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே என்று சொல்லுகிறார். இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடி என்னன்னு கேட்டால், அவர் ஆறறிவு உயிர் என்று தனியாக ஒரு வகையை சொல்லுகிறார். பவணந்தி முனிவர் அதை சொல்லவில்லை. மக்கள் தாமே ஆறறிவு உயிரே, பிறவும் உளவே அக்கிளை பிறப்பே, ஒருசார் விலங்கும் உளையன மொழிப. தொல்காப்பியரை பொறுத்தவரையில் சில விலங்குகள் கூட ஆறறிவு உடையன என்று சொல்லுகிறார். மன உணர்ச்சியோடு சேர்த்து 6 என்று அவர் பதிவிடுகிறார். நன்னூலாரை பொறுத்தவரையில் மனிதர்களே ஐயறிவு தான், தேவர்களே அஞ்சறிவு தான். அப்புறம் பறவை விலங்கை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. விலங்குகளில் கூட 6 அறிவு உண்டு என்று சொல்லக்கூடிய பார்வை ஒன்றாக இருக்கிறது. கிளி, குரங்கு, யானை இதுக்கெல்லாம் 6 அறிவு உண்டு என்று விளக்கம் தருவார் இளம்பூரணர். உண்மையிலே பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு முன்னோடி குரங்கு தானே. அது இந்த பொருட்களை எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஆற்றல், கிளி பேசக்கூடிய ஆற்றல், யானை யோசித்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கிறது. அப்போ இவையெல்லாம் மனிதனுக்கு நெருங்கிய அளவுக்கு 6ஆம் அறிவு உடையனவாக, மன அறிவு உடையனவாக இருக்கின்றன என்பதாகிய ஒரு நிலை காணப்படுகிறது. இப்போ 5 என்பது சரியா 6 என்பது சரியா என்று நமக்கெல்லாம் ஐயம் ஏற்படும். ரெண்டுமே சரிதான். என்னன்னு கேட்டால், பவணந்தியாரை பொறுத்தவரையில் வெளியிலிருந்து உள்வாங்கி கொள்ளக்கூடிய புலன்கள் அடிப்படையில் மட்டும் பொருள் பண்ணியிருக்கிறார். நம்ம ஒன்று சொன்னோமே, ஞானேந்திரியங்கள் அடிப்படையில் மட்டும் அவர் என்ன சொல்றாரு, அறிவு என்று சொன்னால் உடனே புத்திசாலித்தனம் என்று அர்த்தம் கிடையாது. இந்த 7வது அறிவுன்னா உடனே கூடுதல் அறிவு என்றெல்லாம் நம்ம அர்த்தம் வைக்கக்கூடாது. அப்படி கிடையாது. அறிவு என்றால் அறிதல், அறிதல் என்றால் தெரிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் என்றால் வெளியிலிருந்து தகவல்களை பெறுதல். எல்லாருக்கும் இந்த 5 தான். அது மனிதனாக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் 5 தான். வெளியிலிருந்து தகவல்களை பெறுகிறார்கள் 5 பொறிகள் வாயிலாக. ஆக 5 அறிவு தான். அப்போ ஏன் இது 6வதாக சொன்னார் என்று கேட்டால், தொல்காப்பியர் சொன்னது அவருடைய மத கோட்பாடு. சமணர்களை பொறுத்தவரையில் அவர்கள் 5 என்று வகுத்து கொண்டார்கள். வைதீகம் இதை 6ஆக கணக்கிடுகிறது. நாம் அந்த கரணமாகிய மனத்தோடு சேர்த்து அந்த 5 மட்டும் கிடையாது, 6வதாக ஒன்றை சேர்த்து நாம் முடிவெடுக்கிறோம். அது 6வதாக இன்னொன்றை பெற்றுத்தரவில்லை. கவனித்தால் தெரியும். இந்த 5ஐயும் மதிப்பிடுவது, இதை கொண்டு செயல்படுவது தான். ஏன்னா நமக்கே தெரியும், அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம் என்பது ஒரு பொருளை பற்றும், சித்தம் என்பது அது சம்பந்தமாக சிந்திக்கும், புத்தி என்பது அதை குழப்பம் வருகிற பொழுது இதுதான் தக்கது என்று முடிவெடுக்கும், அகங்காரம் என்பது நான் இதை செயல்படுத்துகிறேன் என்று முனையும். அதனால் அது மனத்தினுடைய வெவ்வேறு கூறுகள் தான். அப்போ மனம் என்பது கூடுதல் பொறி கிடையாது. இந்த 5 பொறிகள் வாயிலாக வந்த தகவல்கள் குறித்து முடிவெடுத்து செயல்படுத்துவது. ஆக இது சமய கோட்பாடாக அங்கே அமைந்து விடுகிறது. இங்கே நாம் தொல்காப்பியத்துக்கு நன்னூலார் முரணாக பேசுகிறார் என்று நாம் கருத வேண்டியதில்லை. உடனே எதிர்நூல் என்று சொல்ல வேண்டியதில்லை. வழக்கமாக வழிநூலை சொல்லுகிற பொழுது முன்னோர் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறல். அவர் கொஞ்சம் இந்த விகற்பத்தை மட்டும் அமைச்சுக்கிட்டு இருக்கார். அவர் 5 அறிவுன்றதோடு நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு அவர் கருதி இருக்கிறார். ஏன்னா இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி தான். சங்கர நமச்சிவாயர் தம்முடைய உரையிலே குறிப்பிடுகிற பொழுது, பவணந்தியார் உயிரறிவு உடலோடு கூடி நிகழ்வொழி ஐம்பொறியானும் 5ஆய் நிகழ்தலின் ஐயறிவு என்று சொன்னார். இந்த 5 பொறியும் எல்லா உடற்கண்ணும் ஒருங்கு நில்லாது. ஆமாம், 5 பொறியும் எல்லா இடத்துலையும் செயல்படாது. இப்போ மரத்துக்கு எப்படி 5 அறிவு இருக்கும்? ஆக இந்த வரையறை அடிப்படையிலே, இங்கு சொல்லப்பட்ட முறையின் அடிப்படையிலே அறிவு நிகழ்கின்ற காரணத்தினால் உயிர்கள் பலவாயினும் அறியும் வகையால் 5 என்று கருதுக என்று உயிர்கள் 5ஆக வகைப்படுத்தப்படுவதை சங்கர நமச்சிவாயர் சுட்டி காட்டுகிறார்.
மாதவ சிவஞான யோகிகள் சொல்லுகிற பொழுது அவர் தான் இந்த 5 6 சிந்திக்கிறார். ஆசிரியர் தொல்காப்பியர் மக்கள் தாமே ஆறறிவுயிரே எனக்கு உரியிருக்க மக்கள் முதலியோரை ஐயறிவுயிர் என கூறுவது மாறுகொள குரல் அன்றோ, அது முரண்பாடா இல்லையா என்று கேட்டால் அற்றன்று, அப்படி கிடையாது. மக்கள் முதலியோர் மன அறிவோடு ஆறறிவுயிர் என்பதை பவனந்தியாரும் ஒத்துக்கொள்கிறார். ஏன்னா மக்கள் தேவர் நரகர் உயர்தினை என்று சொன்னவர் அல்லவா அவர். அப்போ மக்கள்தன்மை உடையவர்கள் தான் உயர்தினை, மக்கள்தன்மை இல்லாதவரை நாம் உயர்தினையில் அடக்க முடியாது அப்படின்னு ஒரு கூடுதல் கருத்தை பதிவு செய்கிறார். ஆக இங்கு கூறப்பட்டோர் ஐம்புல நுகர்ச்சி மாத்திரம் உடையவர்கள், ஆனால் அறிவுடையவர்கள் இல்லை, விலங்கு முதலியோரோடு கருதத்தக்கவர்கள் என்று பதிவு செய்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறளில் கொலை வினையராகிய மாக்கள் திருவள்ளுவர் சொல்வார். கொலை செய்வதே வேலையாக இருக்கிறவனை எப்படி மக்கள்னு சொல்ல முடியும்? அவனுக்கு ஏது 6வது அறிவு ஏது? அவனுக்கு இந்த 5 அறிவு தான் இருக்குது. அதனால் கொலை வினையராகிய மாக்கள், வாய் உணர்வின் மாக்கள், செவி அறிவு இல்லாமல் வாய் உணர்வின் மாக்கள்னு சொல்லுவார். இப்போ அவர் பதிவு செய்கிறத பார்க்கும்போது இவர்கள் அறிவுடையவர்கள் இல்லை. உயர்தினை என்மனார் மக்கள் சுட்டே என்று தொல்காப்பியர் சொல்கிறார். மக்கள் என்று கருதப்படுபவர்கள்தான், அந்த மன உணர்வு உடையவர்கள் தான் உயர்ந்த நிலை அடங்குவார்கள். மற்றபடி 5 உறுப்புகள் இருக்கிற காரணத்தினாலே இவர்களை மக்கள் என்று சொல்லிவிட முடியாது, இவர்கள் மக்களில் கருதத்தக்கவர்கள் என்பதாகிய ஒரு கருத்தை இங்கே மாதவ சிவஞான யோகிகள் பதிவு செய்வதை காண்கிறோம். ஆகையினால மனம் என்கிற அந்த உட்கருவியை நாம் கூடுதலாக கருதும் போது அது 6ஆக அமைகிறது. அடுத்த நிலையிலே உயிர் இல்லாத பொருள், இதுவரையில் பார்த்தது நம்ம உயிருள்ள பொருட்களை பார்த்தோம். உயிர் இல்லாத பொருள்னா என்ன, அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது உணர்வியலாம் உயிர் ஒன்றும் ஒழித்த உடல் முதல் அனைத்தும் உயிரல் பொருளே. உணர்வு இயலாம் உயிர் ஒன்றும் ஒழித்த, அறிவு மயமாகிய, உணர்வு என்ற சொல்லுக்கு அறிவுன்னு அர்த்தம். நாம் நினைக்கிறது வேறு, உணர்வுன்னா உடனே உணர்ச்சி அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணுறோம். அப்படி இல்லை. தொல்காப்பியர் காலத்தில் இருந்து தலைமக்களுக்குரிய 10 விதமான ஒப்புமைகளை சொல்லுகிற பொழுது, ஒப்பான குணங்களை சொல்லுகிற பொழுது உணர்வு என்று சொன்னால் அறிவுன்னு அவர் பயன்படுத்துவார். உணர்வுங்கிறது அறிவைத்தான் குறிக்கும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், உனக்கு உணர்வு இருக்கிறதா? நாம் என்ன பண்ணுறோம், மொழி உணர்வு, இன உணர்வு இப்படி எடுத்து போயிட்டோம். இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய பொருள் சற்று வேறுபட்டு விட்டது. ஆனால் இங்கே என்ன பயன்பாடுன்னு கேட்டால், உணர்வு என்ற சொல்லுக்கு உணர்தலாகிய அறிவு அப்படி வச்சுங்களேன். உணர்வுனா உணர்தல். உணர்தல் என்றால் நாம் பார்த்தோம் மெய்யால் உணர்தல் ஓர் அறிவுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அறிவுன்னு அர்த்தம். உணர்வுக்கு உணர்தல், அறிதல், அது அறிவு. அப்போ உணர்வியலாம் உயிர் என்று சொன்னால் அங்கே பாருங்க, சித்து பொருளாகிய உயிர் ஆத்மா, ஒரு தத்துவ கருத்து வந்துடுது பாருங்க. உணர்வியலாம் உயிர், அறிவுமயமாகிய உயிர், சித்து பொருளாக இருக்கக்கூடிய ஆத்மா, ஒன்றும் ஒழித்த, அந்த உயிரை தவிர்த்த உடல் முதல் அனைத்தும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிரை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் உயிரல் பொருள் தான். இப்போ சடமும் சித்தும் சேர்ந்து குடியிருக்கின்றன. உயிரும் மெய்யும் சேர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய இந்த வாழ்க்கை, இந்த தோற்றம், இதுக்கு என்ன பெயர்னா உயிர் மெய்ன்னு பெயர். ஆனால் நம்ம இது மெய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உயிர் மெய், உயிரும் மெய்யும் சேர்ந்து குடியிருக்கின்றன. உடல் முதல் அனைத்தும் உயிரல் பொருளே. மீண்டும் உயிரை தவிர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர் குடியிருக்கக்கூடிய உடல் உட்பட ஏனைய எல்லாம் உயிரல் பொருட்கள் தான். இப்போ நம்ம உடம்புல நம்ம உயிரை நீக்கிட்டு கணக்கு பண்ணிங்கன்னா எல்லாமே கண்ணு மூக்கு, அந்த மெய்வாய் கண் மூக்கு செவி சொல்கிறோமே இது, அப்புறம் நம்ம எல்லாமே நம்ம எதிரில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், ஈ எறும்பு இதுக்கும் உயிர் இருக்குது. அந்த உயிரை தவிர்த்து மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சடம்தான்னு சொல்கிறார். மீதி எல்லா பொருட்களும் சடத்தில் அடங்கும். எல்லா பொருட்களிலும் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் ஒன்று அந்த உணர்வுடையதுங்கிற தன்மை உடையது. எண்ணிக்கையை தன்மையை சொல்ல உயிர் ஒன்றுன்னு அர்த்தம் பண்ணக்கூட தத்துவ பொருளை சொல்லலை. உயிராகிய ஒன்றை நீக்கி கணக்கிட்டு பார்க்கிற பொழுது அந்த உயிர் தங்கி இருக்கக்கூடிய உடல், உயிருள்ள பொருளின் உடலாகட்டும் உயிரில்லாத பொருளாகட்டும், இவையெல்லாம் சடம் என்கிற பொருளில் அடங்கின்றன. அவை எல்லாமே உயிரல்லாத பொருள்கள். பொதுவாக இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள் அட்டமூர்த்தம் என்று சொல்லுவார்கள்.
இப்போ வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின்னு பார்க்குறோமே, அந்த மாதிரி இறைவன் ஐம்பூதங்களாக இருக்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்புறம் சுடற்பொருள் 2ஆக இருக்கிறான், சூரியன், சந்திரன். அப்போ 5 2 7. இயமானன் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவாக இருக்கிறான், 8. இந்த ஆத்மா தவிர்த்து மீதி 7 பார்த்தீங்கன்னா சடம்தான். உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறான். உடல் உயிர் இல்லாவிட்டால் இயங்காது. உடலுக்கு உயிர் தேவைப்படுகிறது. உயிர் சிவம் இல்லாவிட்டால், இறைவன் இல்லாவிட்டால் இயங்காது. உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறான். அது சொல்கிறாங்க இல்லையா, மிதிவண்டியை சொல்லுகிற பொழுது டயர் மட்டும் இருந்தால் அந்த சைக்கிள் ஓடாது. மிதிவண்டி டயருக்குள்ளே டியூப்பு, டயரும் டியூப்பும் இருந்தால் மட்டும் ஓடாது, உள்ள காற்று வேணும். அந்த மாதிரி, அதாவது தூளமாக இருப்பது டயரு, சூக்குமமாக இருப்பது அதனுடைய டியூப்பு, அதிசூக்குமமாக இருக்கக்கூடியது அதுக்குள்ள காற்று. அந்த மாதிரி தூளங்கிறது நம்முடைய மெய்யி உடம்பு, அதுக்குள்ள சூக்குமங்கிறது நம்முடைய உயிர். அதில் அதிசூக்குமமாக இறைவன் இருக்கிறான். ஏன்னா அவன் சித்து பொருள் அதி சூக்குமமாக இருக்கக்கூடிய சித்து பொருள், சாதாரண சூக்குமமாக இருக்கக்கூடிய உயிரின் கண்ணே தான் குடியிருக்க முடியும். அவன் சடத்தின் இடத்திலே குடியிருக்கிறான் என்று சொல்வதை விட சித்து பொருள் இடத்திலே தான் தங்கியிருக்கும் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். ஆகையினால உணர்வியலாம் உயிர் ஒன்றும் ஒழித்த அறிவுபூர்வமாகிய ஆத்மாவை, உயிரை தவிர்த்து அது தங்கியிருக்கக்கூடிய உடம்பும் உலகில் உள்ள ஏனைய எல்லா பொருள்களும் உயிரல் பொருள்கள் என்னும் வகைப்பாட்டில் அடங்குகின்றன. அதனால தான் உயிர் போயிடுதுன்னா உடம்புக்கு மரியாதை கிடையாது, அது சடம். அது கூட ஒரு லா சேர்த்து சடலம்னு சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது உடலும் உயிரும் ஒற்றுமை நயத்தின் ஒன்றெனத் தோன்றினும் வேற்றுமை நயத்தின் வேறே உடல் உயிர். பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒன்றா தெரியுது. உடலும் உயிரும் ஒரு விதத்தில் ஒன்று, ஒரு விதத்தில் வேறுங்கிறாரு. ஒற்றுமை நயத்தின் ஒன்றெனத் தோன்றினும், நாம் என்ன பண்ணுறோம், உயிர் தான் அறிந்த உடம்பின் மயமாக இருக்கிற ஒருமைப்பாட்டினாலே ஒன்று என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேற்றுமை நயத்தின் வேறு, அது சித்து பொருள், இது சடப்பொருள். அருணகிரிநாதர் சொல்லுவார் திருவகுப்புல, உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகம் ஒருவி வரும் அனுபவன சிவயோக சாதனையில் என்று பாடுவார். அப்போ அங்கே தொடங்குவார், உடலும் உடல் உயிரும்வார். இது என்ன உடலை 2 தடவை சொல்கிறாரே, நமக்கு புரியாது. உடலும் உடல் உயிரும் என்று கேட்டால் முதல்ல சொன்ன உடல் என்பது உடம்பு, அதுக்கப்புறம் உடல்னு சொல்கிறாரு பாருங்க, அது வினைச்சொல். உடலுதல் என்றால் மாறுபடுதல். உயிர் நிலையில்லாத உடம்பும் அதன் இயல்புக்கு மாறுபட்டு அதனோடு தங்கி இருக்கக்கூடிய நிலைத்த பொருளாகிய உயிரும்னு அர்த்தம். உடலும் உடல் உயிரும், சடப்பொருளாகிய அசித்து பொருளாகிய உடம்பும் அதன்கண்ணே சித்து பொருளும், அதாவது அறிவுடையதாக இருக்கக்கூடிய இந்த என்றும் நிலைத்த பொருளுமாகி இருக்கக்கூடிய சித்தும் சத்துமாகிய உயிர் உள்ளே தங்கி இருக்கிறது. உடலும் உடல் உயிரும். உண்மையை நாம் நினைச்சுக்கிறோம் நம்முடைய உடம்புன்னு நினைக்கிறோம். அதனால தான் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று சொல்லுவார் திருவள்ளுவர். நம்முடைய உடம்பு என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அதை ரொம்ப நம்ம அதன் மீது கவனம் செலுத்திக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். வேணான்னு சொல்லலை, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்கிறாரு திருமூலர். சரிதான், உடம்பை பராமரித்தல் மிகவும் முக்கியமானது தான். அதே நேரத்தில் இந்த உடம்பு நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதா என்று கேட்டால் அது கேள்விக்குறி. நான் மருத்துவ நோக்கில் சொல்லவில்லை, தத்துவ நோக்கிலே சொல்லுகிறேன். அப்போ நினச்சி பாருங்க, நம்ம உடம்பு நம்ம பேச்சை கேட்குதா? நம்முடைய பல் நம்மை கேட்டுக்கொண்டா விழுகிறது? இல்லை, நம்ம கேட்டுக்கிட்டா முளைக்குது, இஷ்டத்துக்கு முளைக்குது, இஷ்டத்துக்கு விழுது. தலைமுடி நம்ம பேச்சை கேட்குதா? உடம்பு நம்ம தோல் சுருக்கம் எல்லாம் ஏற்பட்டு விடுகின்றன, பார்வை குறைந்து விடுகிறது, செவிப்புலன் செயலிழந்து விடுகிறது. படிப்படியாக பொறிப்புலன்கள் எல்லாம் நம்முடைய பேச்சை கேட்காமலே இவை நமக்கு பாதிப்பை விளைக்கின்றன. சாமர்த்தியம் இருந்தால் இவற்றை வைத்து நாம் சமாளித்து வாழ்ந்து விடலாம். இல்லாவிட்டால் இவை நமக்கு உதவ வந்தன அல்ல, உபத்திரவம் செய்ய வந்தன. ஓட்டை சட்டியில் கொழுக்கட்டையை வேக வைப்பது என்று சொல்லுவார்கள். அப்படி
இவற்றை வைத்துக்கொண்டு நமக்கு தொல்லை தரக்கூடிய பொறிபுறங்களை வைத்துக்கொண்டு நாம் சமாளிக்கிறது மிக அரிய விஷயம். அதனால் ஐம்புல வேடர் என்று அல்லவா சொல்லியிருக்கிறார் மெய்கண்டார். இந்த அஞ்சும் சாதாரணமாக நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நாம் திருமுறைகளாக நிறைய சொற்றொடர்கள் வருது. அதனால் இந்த அது உடம்பைத்தான் குறிக்குது. ஆக இவற்றை வைத்துக்கொண்டு சமாளித்து இறைவனை நாம் அடையணும். அதுதான் நம்முடைய சாமர்த்தியம். அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்தக்கூடிய ஒரு திறமை. ஆகையினால இப்போ நினச்சி பாருங்க, நாம் சொல்லுவோம் பொதுவாக இலக்கணத்தில் சொல்லுவாங்க, தற்கிழமை பிரிதின் கிழமைனா என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க, எனது விரல்னு சொன்னால் அது தற்கிழமை, என்ன பிரிக்க முடியாது. எனது மோதிரம்னு சொன்னால் பிரிதின் கிழமை. இது இலக்கண கோட்பாடு. தத்துவ கோட்பாடு என்ன தெரியுமா? எனது உடல்னாலே போச்சு, அதுவே பிரிதின் கிழமை தான். உயிர் கூடவா வருது கடைசியில்? அடுத்த பிறவி எடுக்கும்போது இது கூடவா வருது? இல்லையே. அப்போ இது எப்படி சொல்கிறார் இல்லையா? அப்போ உடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. ஆகினால இவை தற்செயலான ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கின்றன. ஒற்றுமை நயத்தின் ஒன்றென தோன்றினும், எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அது உடம்புக்கு இட்ட பெயர். உடம்புக்கு இட்ட பெயரை கூப்பிடுகிற பொழுது நான் ஏன்னு கேட்குறேன். எனக்கு இந்த உடம்புக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க, பெற்றோர்கள் வச்சுருக்கிற பெயர். இவ்வளோ உயரம், இன்ன நேரம், இதுக்கு வேறு போதாதத்துக்கு இந்த படிப்பு சான்றிதழ்களில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, இவருக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்குது, இந்த இந்த தழும்பு இருக்குது, அடையாளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த உடம்பை எடுத்துக்கிட்டு ஏன்னா பொதுவாகவே பேருந்தில் பயணம் செய்கிறோம், இல்லை அங்கே இங்கே ஏதாவது இருக்கிற பொழுது, ஐயா வெள்ளைச்சட்டை இங்கே வாங்க, நம்ம வெள்ளைச்சட்டை போட்டிருந்தா நம்மளை கூப்பிட்றாருன்னு அர்த்தம். ஏன்னா சட்டையை வச்சு ஏன்னா பேர் தெரியாது அவருக்கு. வெள்ளைச்சட்டை இங்கே வாங்க, வெள்ளைச்சட்டை கொஞ்சம் உள்ளே போங்க என்று சொல்லுகிறார்னு சொன்னால், நாம் சட்டை என்று சொன்னதான் அந்த சட்டையை அணிந்த காரணத்தினாலே நாம் அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உள்ளே போகிறோம், நடத்துனர் சொல்லுகிற பொழுது பேருந்தில். அந்த மாதிரி தான் இந்த உடம்பும் ஒரு சட்டை தான். அது இந்த பேர் வச்சு கூட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பிறவியில். உடனே நம்ம கேட்குறோம், எப்படி சட்டை நமக்கு பிரிதின் கிழமையோ, உடம்பும் ஒரு காலத்தில் பிரிதின் கிழமை தான். அது கூட வரப்போகிறது கிடையாது. என்ன சூக்கும சரீரம் புரியட்ட காயம் என்ன கூட வரலாம், அதுவும் கூட ஒரு காலத்தில் இழந்து இறைவன் திருவடியை நாம் அடைவோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. ஒற்றுமையின் நயத்தின் ஒன்றென தோன்றினும் வேற்றுமை நயத்தின் வேறே உடல் உயிர் ஆகியனால அவற்றை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவை வேறாக இருக்கும். உடம்பை பற்றி சொல்லுகிற பொழுது உயிர் என்னுடையது என்று கருதி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அது சித்து, இது அசித்து. உயிரானது சித்து, உடம்பானது அசித்து. எனவே இவை வேற்றுமை இயல்பு உடையன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கர நமச்சிவாயர் மிக அழகாக ஒரு குறிப்பு தருகிறார். பசு உடம்பு எடுத்த பொழுது அது தன் கன்றினுக்கு இறங்கி நன்மை செய்கிறது. ஒரு உயிர் பசுவாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கன்று குட்டி, அது ஈன்ற கன்றுக்கு அது பால் தருகிறது, அதை பாதுகாக்கிறது. அதே பசுவனுடைய உயிர் வேறொரு உடம்பிலே நுழைகிறது. ஒரு புலி உடம்பு எடுத்து ஒரு வேங்கையாக மாறிவிட்டதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும்? கன்றுக்கு இறங்குமான்னா இல்லை, அந்த கன்றுக்கு தீங்கிழைக்க முற்படும். ஆதலின் எவ்வுயிர் எவ்வுடம்பு எடுத்ததோ அவ்வுடம்பின் மயமாக நிற்கும். அதுதான் ஒற்றுமை நயம். ஆக ஒற்றுமை நயம் கருதிய வழி ஒன்று போல் தோன்றும் என்றாலும் உயிர் சித்தாயும் உடம்பு சடமாயும் நிற்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சித்து என்றால் அறியும் தன்மையுடையது, அசித்து என்று சொன்னால் அறியும் தன்மையற்றது சடம். அறியும் தன்மை அதுக்கு சுத்தமாக கிடையாது, சற்றும் இல்லை. ஒற்றுமை நயம் என்றால் ஒன்றாக காண்பது, வேற்றுமை நயம் என்று சொன்னால் வேறாக காண்பது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உடலுக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு என்று இதிலே நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த அளவுக்கு நாம் இன்று உரிச்சொல் குறித்து சிந்தித்திருக்கிறோம், உயிருடைய பொருட்கள் குறித்து சிந்தித்திருக்கிறோம், உயிரற்ற பொருட்களை பற்றி சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். இன்னும் விரிவான செய்திகள் அடுத்த வகுப்பிலே சிந்திப்பதற்கு உரியனவாக அமைகின்றன. இந்த அளவுக்கு இன்றைய பொழுது சிந்திக்க திருவருளும் குருவருளும் துணை நின்றமையை நெஞ்சார நினைந்து நன்றி பாராட்டி நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம.